ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேத் டெக். ஸோ இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவோட எண்டில் வந்து என்னோட பிளேலிஸ்ட்கான வீடியோவை கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தன் டியூட்டோரியல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன கான்செப்ட்னா லூப்பிங் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப்பிங் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, எப்படி அதை ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லூப்னாலே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அது திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கு வித்தவுட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எண்டு இல்லாமல் டெஸ்டினேஷன் இல்லாமல் திரும்ப திரும்ப நடக்கணும். ஒரே விஷயம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு நடக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு நடக்கணும் அப்படின்னா தான் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது பைத்தனில், வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ஸோ ஃபஸ்ட் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல் லூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்பிரஷன் இல்லை கண்டிஷன். எக்ஸ்பிரஷன் இல்லை கண்டிஷனாக நீங்கள் அதான் சொன்னல, ஒரு வந்து லூப்னாலே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நமக்கு தேவையான விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு எண்டு வர வரைக்கும். ஸோ அந்த எண்டு தான் என்ன அப்படின்னா அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் வச்சு தான் அந்த லூப்போட எண்டிங் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வைல் லூப்பில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வைல் லூப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் போயிடும். அதான் லூப் என்ன பண்ணணும், அதான் சொல்ல ரிப்பீட்டேட்டிவாக சம் டாஸ்க்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னா வைல் ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷன் இல்லை உங்களுக்கு தேவையான கண்டிஷனை கொடுக்கணும், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வைல் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அந்த வைல் லூப்பை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடும். இதான் வந்து வைல் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வைல் லூப்பில் ஃபஸ்ட் என்டர் ஆகும்போது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா வைல் லூப்பில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வைல் லூப்புக்கு போகும். ஏன்னா சொல்லியிருக்கேன் லூப்னா ஸ்டார்ட் ஆகும், திரும்ப வந்து ரொட்டேட், அது நடந்துகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் வைல் லூப்பை விட்டு வெளில வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும், செக் பண்ணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். சப்போஸ் மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ வந்து சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் லூப்பை விட்டு வெளில வரும். இதுதான் வந்து வைல் லூப்போட கண்டிஷன். ஸோ வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ கவுண்ட்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வைல் கவுண்ட் லெஸ் தென் 3, இதுதான் வந்து கண்டிஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, வைல்க்கு அப்புறமா எக்ஸ்பிரஷன் ஸ்லாஷ் கண்டிஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிஷனுக்கு என்னென்னா கவுண்ட் இது லெஸ் தென் 3 இருக்கிற வரைக்கும் இந்த வைல் லூப்புக்குள்ளே இந்த இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அண்ட் பிரிண்ட் ஹலோ எவ்ரிவன், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும், ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வெளில வந்துடும். ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0 எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 0 ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், 0 லெஸ் தென் 3 எஸ், அதனால கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா 1 ஆயிடுச்சு. பிரிண்ட் வந்து ஹலோ எவ்ரிவன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மறுபடியும் லூப்புக்கு போகும். ஏன்னா சொல்லியிருக்கேன் எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்போ தான் லூப்பை விட்டு பிரேக் ஆகும். அது வரைக்கும் அந்த லூப்லேயே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது கவுண்ட் 0 இருந்துச்சு, அப்போது உள்ளே போகுது, அதனால் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால உள்ளே போகுது, கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது 1 டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா கவுண்டோட வேல்யூ 1, ஏன்னா ஆல்ரெடி உள்ள வைல் லூப்புக்கு கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, அதனால கவுண்டோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ 1 லெஸ் தென் 3 எஸ் கரெக்டாக கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ மறுபடியும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ கவுண்டோட வேல்யூ 2. ஸோ பிரிண்ட் ஹலோ எவ்ரிவன், இந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், இப்போ கவுண்டோட வேல்யூ 2. ஸோ 2 லெஸ் தென் 3 எஸ், அதனால் மறுபடியும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். கவுண்டோட வேல்யூ இப்போ 3. நெக்ஸ்ட் ஹலோ எவ்ரிவன் வந்து தேர்ட் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா 3 லெஸ் தென் 3, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா 3 இஸ் ஈக்குவல் டு 3, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இந்த வைல் லூப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ ப்ரொசீட் ஆகும். ஸோ இந்த ஹலோ எவ்ரிவன் அப்படிங்கிறது பேசிக்காக 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் வைல் லூப். நெக்ஸ்ட் ஃபார் லூப் வந்து வைல் லூப்க்கு அப்படியே சிமிலர் தான், இதுவும் அதே தான் பண்ணும். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி சம் டாஸ்க் வந்து நீங்கள் ரிப்பீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைல் லூப் ஆர் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். போத் ரெண்டுமே சேம் தான். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வைல் அப்புறம் டேரெக்டாக கண்டிஷனை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் என்ன அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் நடக்கணும், டாஸ்க் நடக்கணும் அந்த வைல் லூப்புக்கு நம்ம கொடுத்துப்போம். ஃபார் லூப்லேயும் அதே தான், பட் அதோட சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா ஃபார் வேர்
வேறுனா ஒரு வேரியபிள், ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சு தான் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துக்கணும் இன் ஐட்ரபிள். இதான் வந்து கண்டிஷன். ஐட்ரபிள் இஸ் நத்திங் பட் எத்தனை தடவை அது நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும். 5 டைம்ஸ் ரன் ஆகணுமா, இல்லை 4 டைம்ஸ் ரன் ஆகணுமா, இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே 0 to 5 ரன் ஆகணுமா, இல்லை 2 to 4 ரன் ஆகணுமா, அந்த ரேஞ்ச் கொடுக்குறதுக்கு பேர் தான் ஐட்ரபிள் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை தடவை நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா புரியும், நான் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த அத்தனை தடவை வந்து ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே கண்டிஷன் நம்ம செக் பண்ண மாட்டோம். வைல் லூப்பில் பார்த்தா தெரியும், வைலுக்கு அப்புறமா ஸ்பேஸ் கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் கூட பார்த்தீங்கன்னா வைல் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கவுண்ட் லெஸ் தென் 3 இந்த கண்டிஷனை செக் பண்ணி தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃபார் லூப்பில் நம்ம கண்டிஷன் செக் பண்ண மாட்டோம், ஒன்லி கவுண்ட் தான். அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கவுண்ட்டை வச்சு தான் வரும். அந்த கவுண்ட் வந்து அடுத்த தடவைக்கு அந்த ஃபார் லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் லூப்போட பிளாக் டயக்ராம். லாஸ்ட் ஐட்டம் ரீச் தான் செக் பண்ணுவோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வைல் லூப்பில் என்ன செக் பண்ணுவோம்னா கண்டிஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதாவது கண்டிஷனை தான் செக் பண்ணுவோம். இங்கே வந்து கண்டிஷன் கிடையாது, அதோட கவுண்ட் தான் எதிர்பார்ப்போம். லாஸ்ட்டு வந்து கவுண்ட் வந்து லாஸ்ட் எண்டோட கவுண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சா அப்படின்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே நடக்கும், இல்லைன்னா வெளில வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். ஸோ வந்து ஃபார் லூப்பே 2 விதமாக யூஸ் பண்ணலாம், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸ் இன் பனானா. பனானான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இதுலேருந்து ஒரு கேரக்டர்ஸாக எடுக்க ஆரம்பிக்கும். அதான் இன். எக்ஸ் இன் பனானா அதோட மீனிங் என்னென்னா, எக்ஸ் வந்து ஒவ்வொரு எழுத்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸோட வேல்யூ பியாக இருக்கும். அதாவது பிரிண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ பிரிண்ட் ஆகும்போது பி தான் பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள் அவுட்புட்டில். ஸோ இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ அதான் ஃபார் லூப் வந்து லூப்பிங் நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பி எடுக்கும். ஸோ என்ன பண்ண சொல்லிக்கலாம், பிரிண்ட் பண்ண சொல்லிக்கும். ஸோ வந்து பி வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் என்ன எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ ஏ எடுக்கும். அது பிரிண்ட் ஆஃப் எக்ஸில் பிரிண்ட் ஆகுது, ஏ பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என் எடுக்கும், அது வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏ எடுக்கும், பிரிண்ட் ஆகுது. என் எடுக்கும், பிரிண்ட் ஆகுது. ஏ எடுக்கும், பிரிண்ட் ஆகுது. அதோட ஸ்டாப் ஆகிடும், முடிஞ்சிருச்சு, அந்த வேர்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்டாப் ஆகிடும். இதான் ஃபார் லூப். ஃபார் லூப்பில் நம்ம கண்டிஷன் செக் பண்ணலை, கவுண்ட்டு தான் செக் பண்ணுறோம் இங்கே பேசிக்காக. ஸோ கவுண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கவுண்ட் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் தான் இதோட கவுண்ட்டு. ஸோ லென்த் என்ன, BANANA. ஸோ 6 டைம்ஸ். ஸோ 6 டைம்ஸ் தான் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். அதான் சொல்லியிருக்கேன், கண்டிஷன் செக் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்துட்டு லாஸ்ட் ஐட்டம் ரீச்டா. ஸோ இதோட லாஸ்ட் ஐட்டம் வரைக்கும் நடக்கும், அதோட ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் எக்ஸ், இங்கே எக்ஸுங்கிறதா இங்கே வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிறதா வேரியபிள் வச்சுட்டோம்னா நம்ம இதுலேருந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன் ஆப்ரேட்டர். இன் எதுக்காகனா இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இன் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறமா என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நான் 2 டைப் சொல்லியிருக்கேன். இது ஒரு டைப் ஃபார் லூப்போட. இது செகண்ட் டைப். என்ன அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எது வேணுமோ அதை ஸ்ட்ரிங்காக கொடுத்து அதுலேருந்து லென்த்தை வச்சு இந்த லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து லூப்பிங் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பனானாவோட லென்த் வந்து 6. ஸோ 6 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சில் நான் ப்ராக்கெட்டை ஸ்ட்ரைட்டாகவே 6ன்னு கொடுத்துறேன். அதோட மீனிங் என்னென்னா, எப்போவுமே ஃபார் லூப்பில் நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 6ன்னு கொடுக்குறீங்கன்னா அது 0லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் எங்கே முடியும் அப்படின்னா 6ன்னு கொடுத்தீங்கன்னா n-1 6க்கு முன்னாடி நம்பரோட ஸ்டாப் ஆகிடும் 5. ஸோ அதான் 0ல் ஸ்டார்ட் ஆகும், 5ல் முடிஞ்சிடும். அதான் மீனிங் என்னன்னா, இங்கே ப்ராக்கெட்டில் ரேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஆனால் டோட்டல் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 and 6. இதான் மீனிங். ஜென்ரலாகவே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாங்களோ கான்செப்ட் எடுத்தாலுமே 0லேருந்து தான் ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். எங்கே முடியும் அப்படின்னா, இப்போ 6ன்னு கொடுக்குறீங்கன்னா n-1க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். n வந்து நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 0 1 2 and 3லே ஸ்டாப் ஆகிடும். இதான் வந்து ஃபார் லூப்போட பேசிக் கான்செப்ட். ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, அரே இருந்தாலும் சரி, லிஸ்ட் எதுவுமே வச்சுக்கோங்க. இண்டெக்ஸிங் எல்லாமே பின்னாடி வரும், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் என்னென்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ 4ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதான் வந்து பேசிக் கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராமிங்லையுமே. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச்னா உனக்கு கிடையாது 0லேருந்து 4 வரைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 0லேருந்து 0 1 2 ரேஞ்ச் 6 கொடுத்துருக்கோம் இங்கே. 0 1 2 3 4 and 5 இத்தனை தடவை வந்து சம்டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். என்ன ரன் ஆகணும்னா நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு என்ன அப்படின்னா நம்பர்ஸ் தான். இன்னன்னு சொல்லிட்டாலே உள்ளே என்ன இருக்கோ அதுதான் எடுக்கும். இங்கே வந்து பனானா ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுக்கும். பிஏ ஃபஸ்ட் எடுக்குது, ஏ எடுக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக எடுக்குது. ஸோ அதுதான் வந்து இன் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன் ரேஞ்சில் என்ன கொடுக்கலாம், நம்பர்ஸ் நம்மளே கொடுத்துறோம். ஸோ ஜென்ரலாக 1 2 3 4 5 கமா போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது பெரிய வேலை, ஈஸியாக இருக்கா. ரேஞ்ச் ஆஃப் 6 0லேருந்து 5 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் போகும்போது 0, செகண்ட் டைம் வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கணும் 1 எடுத்துக்கிறோம்,
2 எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோம், 4 எடுத்துக்கிறோம், 5 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 6க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். 6 தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியோட ஸ்டாப் ஆயிடும். n-1 நம்பர் என்ன 5. ஸோ அதனால 5ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் லூப்பை வந்து எக்ஸாம்பிள் 1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லூப்பிங் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்ல போகிற 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் 2 ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா க்ளீனாக கவனிச்சுக்கோங்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு லூப் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் லூப் எனக்கு ரெப்பிட்டேட்டிவாக நான் சர்ச் பண்ணணும், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் வந்துருச்சு, அங்கே நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பாருங்கள். இதில் என்னென்னா 0 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. எனக்கு அப்படி கிடையாது. 0லேருந்து எனக்கு வந்து 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6, 0லேருந்து 6க்குள்ளே எனக்கு 3ங்கிற வரப்போது ஸ்டாப் ஆகிடணும் எனக்கு. அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கண்டிஷன் அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் ரேஞ்ச்னாலே சொல்லியிருக்கேன். 0லேருந்து n-1ஓட ஸ்டாப் ஆயிடும். ஸோ n-1 நீங்கள் என்னென்னா 5. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் தான் போகும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது, x = 3 கிடையாது. எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இந்த இஃப் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் ஆஃப் எக்ஸுக்கு போகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0. ஸோ 0 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அவுட்புட்டில். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், 1 எடுத்துக்கிறோம். 1 இஸ் ஈக்குவல் டு 3 செக் பண்ண கிடையாது. ஸோ இஃப் பிளாக்ல போகாது. அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆஃப் 1, அதனால 1 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் இன் 3 இப்போ வந்து 2க்கு வரும். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 3 செக் பண்ணோம், இல்லை கிடையாது. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட் மூவ் ஆகி 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3 ஆகிடும். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 3 செக் பண்ணோம். 3யும் சேமாக இருந்தாலும் இப்போ இந்த கண்டிஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இஃப் லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா பிரேக் ஆகிடும், தான் லூப்பை விட்டு வெளில வந்துடும். 0, 1, 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும். அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு கண்டிஷனை ஒன்று வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எனக்கு லூப்பிங் வேணாம், லூப்பை விட்டு வெளில வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன சும்மா கொடுத்துருக்கேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா வெளில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து 0, 1, 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 வரும்போதே வெளில வந்துருச்சு. இந்த லூப்பை விட்டே வந்ததுக்கப்புறம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, ஃபாருக்கு நேராக இன்டென்டேஷனில் என்ன ஸ்டெப் இருக்கோ அதான் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட ஆப்போசிட் தான் கண்டினியூ. ஸோ கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டினியூனா அந்த ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ரிப்பீட்டேட்டிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க சர்ச்சா. அதில் ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனால் இந்த இது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆக வேணாம், இதை மட்டும் நான் யூஸ் பண்ண வேணாம், இது மட்டும் எனக்கு வேணாம், அது மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இங்கே அதே தான் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3ல வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள் 0, 1 and 2க்கு வந்து வந்திருக்கு. 3 மட்டும் பிரிண்ட் ஆகலை, 4 and 5 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா 3 வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ என்ன பண்ணால் அந்த ஐட்ரேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறப்போ ஃபார் லூப்ல என்னென்ன இருக்கோ அது எதுவுமே பெர்ஃபார்ம் ஆகுது. சும்மா அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு உள்ள வரும். செக் பண்ணுது 3 இஸ் ஈக்குவல் டு 3 எஸ். ஆனால் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3க்கு அடுத்த வேல்யூ 4. ஸோ அதனால 4 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த வேல்யூ 5, அவ்வளோதான். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபார் லூப்பை விட்டே வெளில வந்துடும். 3 வந்து கண்டிஷன் வந்தோடனே ஃபார் லூப்பை விட்டு ஃபுல்லாக வெளில வந்துடும். ஆனால் இங்கே கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அந்த ஐட்ரேஷன் தேர்ட் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது மட்டும் விட்டுட்டு மறுபடியும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கான டிஃப்ரென்ஸ். இது கண்டிப்பாக நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸில் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிரேக் அண்ட் கண்டினியூ நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு தேவையான ரெஃபரன்சஸ் எல்லாமே நான் வந்து இங்கே எண்ட் ஆஃப் த பிபிடியில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் வச்சு நம்ம கொஞ்சம் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்பை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வைல் லூப் எப்படி பைத்தன் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் என்ன இன்றைக்கி ப்ரோக்ராம் எடுக்க போகிறேன்னா வைல் லூப்பில். ஸோ எனக்கு வந்து 0லேருந்து 9 வரைக்கும், 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ 0லேருந்து எனக்கு 10 வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் டாஸ்க். ஸோ 0லேருந்து மறுபடியும் 1, நெக்ஸ்ட் 2, 3 அப்படி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வைல் லூப்போட சின்டாக்ஸ்னா வைல் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நான் வைல் கொடுக்குறேன். ஸோ வைல் கண்டிஷன் எனக்கு என்ன கண்டிஷன்னா ஐ வந்து ஸோ கண்டிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். என்ன இனிஷியலைஸ்னால் சும்மா நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏயோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு நான் 0, எனக்கு 0லேருந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் எது வரைக்கும் எனக்கு கண்டிஷன் ட்ரூ எதுவாங்கன்னா 0 10 வரைக்கும் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா a less than or equal to 10. ஸோ எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அதனால் a less than or equal to 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மீனிங் என்ன, a 10 விட கம்மியாக 10 வர வரைக்கும் இது வந்து பிரிண்ட் ஆகும். 10 விட தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் a கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏ வந்து சேஞ்ச் பண்ணவே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிண்ட் ஆஃப் ஏன்னா. ஸோ ஏ 0 தான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். அப்படியே 0 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகவே ஆகாது. இப்போ ரன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ போயிட்டே இருக்கும். இது ஒரு இன்ஃபைனட் லூப், போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஏன்னா ஏயோட வேல்யூ நான் 0 தான் கொடுத்துருக்கேன். ஏவை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 தான் இருக்கும். உங்கள் பாருங்கள் ஸ்டாரில் இருக்குது, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஸ்டாரில் இருக்குது. அதாவது மீனிங் என்னென்னா அது இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பேர் தான் இன்ஃபைனட் கண்டிஷன், இன்ஃபைனட் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, எண்டே ஆகாது, இதுக்கு எண்டே கிடையாது. அதான் இன்ஃபைனட் லூப்பிங். இன்ஃபைனட் லூப்பிங் எக்ஸாம்பிள் சொல்லிங்கன்னா இந்த மாதிரி தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறது எஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆகவே ஆகாது லூப்பிங். ஸோ ஸ்டாப் ஆகணும்னா ஏயோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏயோட வேல்யூவை நான் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா a + 1. ஸோ a இஸ் ஈக்குவல் டு a + 1 கொடுத்தேன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 0 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ண முடியாது இன்ஃபைனட் லூப்பிங் ஸ்டாப் பண்ண முடியும். எனக்கு தேவையான கண்டிஷன்னா 0 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இப்படி 0 பிரிண்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் a less than or equal to 10ன்னு கண்டிஷன் கொடுக்கலாம். இல்லை a வந்து less than 11 இப்படி கொடுத்தாலும் சேம் தான். ஏன்னா a வந்து 11 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11ங்கிற கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதுவும் எனக்கு சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். 0 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வைல் லூப் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் லூப்புக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே தான் எப்படி ஃபார் லூப்பில் போடலாம். ஸோ வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வைல் லூப்பில் நீங்கள் கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஆனால் ஃபார் லூப்பில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஒன்லி அதோட இனிஷியலைசேஷன் மட்டும் தான் கொடுப்போம். வைல் லூப்புக்கு வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் கண்டிஷனை சொல்லணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும், ப்ளஸ் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் வைல் லூப்பில் பண்ணணும். ஸோ ஆனால் ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இனிஷியலைசேஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ஃபார் லூப்லேயே அதுக்கு தான் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதை இனிஷியலைஸும் பண்ணிவிடும், அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிடும். பட் கண்டிஷன் வந்து செக் பண்ணாத ஃபார் லூப்பில் கண்டிஷன் நம்ம ஃபார் லூப்புக்கு உள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஃபார் லூப் இதே சேம் ப்ரோக்ராமை ஃபார் லூப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபார் ஏ இன் ரேஞ்ச். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேஞ்ச்னா 0லேருந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து நான் 11 கொடுக்குறேன். ஸோ இப்போ 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்னா ஏவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 0 to 9 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 0லேருந்து எடுத்துகிட்டு n-1லேயே ஸ்டாப் பண்ணிடும். இங்கே 10 - 1 9. ஸோ அதனால தான் 9ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் எனக்கு 0 to 10 வரைக்கும் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேஞ்சுங்கிற இடத்துல நான் இப்போ 11 கொடுக்க போகிறேன். 11 கொடுத்தாலும் 10லேயே வந்து எனக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ 11 கொடுத்தோன்னா பாருங்கள் 0லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வைல் லூப்லேருந்து கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணிடணும், ப்ளஸ் கண்டிஷன் கொடுக்குற அந்த வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் வைல் லூப்பில். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்புக்கான பேசிக் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலைசேஷனோ இன்க்ரிமெண்டேஷனோ பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி ஃபார் லூப்பில் ஏ இன் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனே எடுத்துக்கும். ஸோ எப்படி எடுத்துக்கணும்னா நீங்கள் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனே 0லேருந்து 11 கொடுத்தீங்க அப்படின்னா n-1ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸோ 11 - 1 10. ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் தான் வேல்யூஸை எடுக்க போகுது. ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ கண்டிஷன் சப்போஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ஃபார்க்குள்ள இஃப் வச்சு தான் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு தான் இஃப் யூஸ் பண்ணுவாங்க. வைலில் வந்து கண்டிஷன் நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதான் வைல் லூப், இதான் ஃபார் லூப். ஸோ பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட கான்செப்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதுக்கு ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் பிக், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். நான் இதோட ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் வர மாதிரி நல்ல பிக்கர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் பைத்தன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற தனி பிளேலிஸ்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ
இதில் யூஸ் பண்ண நான் பிபிடி ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வீடியோஸாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, அன்டில் தென் பாய்.